தமிழக பாஜகவில் உச்சகட்டமாக நைனா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் இடையே நேரடி மோதல் வெடிக்க தொடங்கியிருக்கிறது. இது சம்பந்தமாக அமித்ஷாவிடம் புகார் செய்யப்பட்ட நிலையில் நைனார் பதவிக்கு ஆபத்து ஏற்படலாம் என்ற சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழக பாஜக தலைவராக நைனா நாகேந்திரன் பதவியேற்ற நாள் முதல் அவருக்கும் அண்ணாமலைக்கும் இடையே திரைமறைவு மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் தற்பொழுது திருப்பரங்குன்றம் தீப விழா தொடர்பாக இருவருக்கும் இடையே நேரடி மோதல் ஏற்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே டெல்லியில் இருக்கும் பாஜக மேலிட தலைவர்களுக்கு தற்பொழுது தமிழக பாஜக செயல்பாடுகள் குறித்து அதிருப்தி நிலவி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் பலத்த பேச்சு நிலவி வருகிறது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தை மாநில பாரதிய ஜனதா கட்சி முறையாக கையாளவில்லை. இதனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது என்ற புதிய சர்ச்சை ஏற்பட்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் தீப விழா தொடர்பாக அண்ணாமலை பத்திரிகையாளர்களிடம் பேசும் பொழுது அந்த மலை முழுவதும் இந்துக்களுக்கு சொந்தமானது, சிக்கந்தர் தர்கா, நெல்லித்தோப்பு தர்கா ஆகியவற்றுக்கு செல்லும் 3 பாதைகள் மட்டுமே தர்கா நிர்வாகத்திற்கு சொந்தமானது என குறிப்பிட்டிருந்தார். இந்த விவகாரத்தில் நைனா நாகேந்திரன் மிகப்பெரிய போராட்டத்திற்கு தலைமை தாங்கி கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி மாநில அளவில் தனது பலத்தை வெளிப்படுத்தி இருக்கும். ஆனால் நைனா நாகேந்திரன் இதனை சரியாக கையாள தவறிவிட்டார் என அண்ணாமலை ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக கிடைத்த பெரிய வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி இழந்ததாகவும் இதனால் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டு இருப்பதாகவும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள். இது தொடர்பாக நைனா நாகேந்திரன் மீது குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக எழுதி கடிதம் ஒன்றை உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அண்ணாமலை அனுப்பியிருக்கிறார். அதில் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் தமிழக பாஜகவின் புகழுக்கு எதிர்மறையான தாக்கத்தை நைனா நாகேந்திரன் ஏற்படுத்திவிட்டார். திருப்பரங்குன்ற விவகாரத்தை நைனா நாகேந்திரன் சரியாக கையாளவில்லை. இதனால் தமிழகத்தில் உள்ள பாஜக கட்சிகள் பின்னடைவு ஏற்பட்டு உள்ளது என ஒரு ரிப்போர்ட் அனுப்பியிருக்கிறார். இந்த ரிப்போர்ட் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலையிடம் பேசியிருக்கிறார். அப்பொழுது நைனா நாகேந்திரன் மீது தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் தேர்தலுக்கான பணிகளை தீவிரமாக மேற்கொள்ளும்படி அண்ணாமலைக்கு அவர் உத்தரவிட்டு இருக்கிறார். அவரோடு இணைந்து பணியாற்றும்படி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் ஒரு உத்தரவு பறந்திருக்கிறது. இதன் மூலம் தற்பொழுது தமிழிசை சவுந்தரராஜன் நைனா நாகேந்திரன் பக்கம் இருந்து அண்ணாமலை பக்கமாக பல்டி அடித்திருக்கிறார். இதனால் மிகவும் கோபமடைந்த நைனா நாகேந்திரன் அண்ணாமலையை கைபேசியில் அழைத்து நான் என்ன தவறு செய்துவிட்டேன் என்று டெல்லி மேலிடத்திற்கு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். திருப்பரங்குன்ற விவகாரத்தை இதற்கு மேல் கையாண்டால் ஏதாவது கலவரம் ஏற்பட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு கலகம் ஏற்பட்டுவிடும் என்பதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை? தமிழக பாஜக தலைவர் பதவியை பெறுவதற்காக நீங்கள் இப்படி முயற்சி செய்கிறீர்களா என்றெல்லாம் பேசியிருக்கிறார். இதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அண்ணாமலை பக்கம் இருப்பதுதான் தற்பொழுதைய அரசியலில் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வமும் அண்ணாமலையும் ஒரு திருமண விழாவில் ஒன்றாக சந்தித்து பேசியிருக்கிறார்கள். அப்பொழுது ஒருவரை ஒருவர் சால்வை அணிவித்து மரியாதை தெரிவித்துக் கொண்டதுடன் சில நிமிடங்கள் ரகசியமாக பேசினார்கள் என்பதும் முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.